விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் அவங்க பாமக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் அந்த ஓட்டு வேறு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக ஓட்டு யாருக்கு போகுங்கிறது அங்கே சஸ்பென்ஸ். 65,000 ஓட்டு இருக்குது. நீங்கள் நேராக கூப்பிட்டு சொல்லிட்டார், பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டார். எடப்பாடி சொல்லிட்டார். என்னைக்கு ராமதாஸ் கட்சிக்கு நீங்கள் ஆலோசகராக 1998 வாழப்பாடி சேர்றாரோ அதோடு அது பாடியாக போச்சு. அதனால் ராமதாஸ் ஒரு கட்சி அவ்வளோதான். பெரிய அதிகாரத்துக்கு வருவது 2% கூட இல்லை. 7% ஏன் எப்படி 1.5% மாறிச்சு? அது ஆராய்ச்சி பண்ண வேண்டியது விஷயம். ராமதாஸ் குடும்பம் இரவில் அதிமுக கூட்டணி, பகலில் பிஜேபியோட கூட்டணினா எப்படி வன்னியர் ஓட்டு போடுவான்? அண்ணாமலை அவர்கள் இப்போது சர்வதேச அரசியல் சம்மந்தப்பட்ட படிப்புக்காக லண்டன் போகிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே வரலை. இருந்தாலும் இவர் போகக்கூடிய இந்த தருணத்தில் இவருடைய இந்த பதவி, அந்த பதவிக்கு வேற ஒரு ஆள் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் பரப்பப்படுது. யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, அதிகபட்சமாக தமிழிசைக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழிசையை விட வேறு மூத்த தலைவருங்க யாரும் இல்லை. அண்ணாமலை பிஜேபி அரசியலுக்கு தலையை முழுகிறார். பிஜேபி அரசியலுக்கு தலையை முழுகிறார், தப்பிச்சு ஓடுறார். இதுதான் அண்ணாமலை ட்விட்டர் பூரா முடங்கி போச்சு. தலை முழுகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக விட்டு வெளியேறாருன்னு சொல்ல வரீங்க? வேற என்ன, லண்டனுக்கு போகிற ஒரு அரசியல்வாதி, ஆக்டிவான அரசியல்வாதிமா. அவர் லண்டனில் போய் அரசியலாம் படிக்க வேண்டியதில்லை. 3 வருஷமாக அவர் பில்கேட்ஸுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பார், பொருளாதார அரசியல். ரிஷி சுனக்குக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பார், ஜோ பிடனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பார். யாரை ஏமாத்துறாரு? தப்பி ஓட்டம், அவ்வளோதான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் அவங்க பாமக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. அதனால் அந்த ஓட்டு வேறு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சீமானை பொறுத்த அளவுக்கு 8% வாக்குகள் கடந்த தேர்தலில் வாங்கியிருக்கிறாரு. அவரோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, சீமா 8% வாங்கினாலே அது பெரிய விஷயங்க. ராமதாஸுக்கு 33,000 ஓட்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்காரு. 65,000 ஓட்டு ஏடிஎம்கே வாங்கியிருக்கு. திமுக 72,000 ஓட்டு வாங்கியிருக்கு. இதை அதிமுக ஓட்டு யாருக்கு போகுங்கிறது அங்கே சஸ்பென்ஸ். 65,000 ஓட்டு இருக்குது. நீங்கள் நேராக கூப்பிட்டு சொல்லிட்டார், பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டார். எடப்பாடி சொல்லிட்டார். சீமானுக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்போது திமுகவுக்கு போடுறதா? திமுகவுக்கு இயற்கையாகவே போட மாட்டான் யார்? அதிமுக தொண்டை. ஆனால் என்ன நடக்கும்னா, உண்மையாக அத்தனை பேர் திமுக தான் போட போகிறான். திமுக தான் போட போகிறான். அதிமுக விலகினா எந்த கட்சிக்கு போவான்? திமுக தான் போவான். திமுக தான் விலகினா அங்கே வருவான். அதிமுக தான் பங்காளி கட்சி, திராவிட இயக்கம். இதிலிருந்து பாமக வன்னியர் பெல்ட்டில் விஜயகாந்துக்கு முன்னாடியே காணாமல் போச்சு. தெலுங்கு தாய்மொழியாக பேசுகிற விஜயகாந்த் பிரேமலதாவுக்கும் ஓட்டு போடாதுன்னு ராமதாஸ் வீதி வீதியாக வன்னியர் வீதி பூரா சொன்னார். வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட விஜயகாந்த் பிரேமலதாவுக்கு ஓட்டு போடாதுன்னு சொன்னார். ரிஷிவந்தியும் இன்னொரு தொகுதி ரிஷிவந்தியும் 2 தொகுதியில் விஜயகாந்த் ஜெயித்தார். 29 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர்னார் 2011. ராமதாஸ் சொன்னால் வன்னியர்கள் கேட்கலையே. விருத்தாச்சலம் ரிஷிவந்தியும் விருத்தாச்சலத்தில் விஜயகாந்த் வன்னியர் பெட்டில் ஜெயிக்கிறாரா? யாருடைய கோட்டை அது? வன்னியர் கோட்டை. அங்கேயே ஓட்டையாக போச்சு. அதனால் ராமதாஸ் கட்சி அது ஒரு கார்பரேட் கட்சியாக முடிஞ்சு போச்சு. என்னைக்கு ராமதாஸ் கட்சிக்கு நீங்கள் ஆலோசகராக 1998 வாழப்பாடி சேர்றாரோ அதோடு அது பாடியாக போச்சு. அதனால் ராமதாஸ் ஒரு கட்சி அவ்வளோதான். பெரிய அதிகாரத்துக்கு வருவது 2% கூட இல்லை. 7% ஏன் எப்படி 1.5% மாறிச்சு? அது ஆராய்ச்சி பண்ண வேண்டியது விஷயம். ராமதாஸ் குடும்பம் இரவில் அதிமுக கூட்டணி, பகலில் பிஜேபியோட கூட்டணினா எப்படி வன்னியர் ஓட்டு போடுவான்? அதனால் ராமதாஸ் அங்கே பேசு பொருளாக இல்லை. சீமா 8% வாங்கினாலே பெரிய விஷயம். இந்த 65,000 ஓட்டு
அதிமுக நாடாளுமன்றத்தில் வாங்கின 65,000 ஓட்டு யாருக்கு போகுது? தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். தொண்டை அவர் முடிவில் இருப்பான், அதிமுக தொண்டை ஒரு முடிவில் இருப்பான். அதுதான் அங்கே ரிசல்ட். தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் எக்ஸிட் போலெல்லாம் அப்போ தான் தெரியும். அண்ணாமலை அவர்கள் இப்போ சர்வதேச அரசியல் சம்மந்தப்பட்ட படிப்புக்காக லண்டன் போறாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே வரல. இருந்தாலும் இவர் போகக்கூடிய இந்த தருணத்தில் வந்துட்டு இவருடைய இந்த பதவி, அந்த பதவிக்கு வேற ஒரு ஆள் வரப்போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமும் பரப்பப்படுது. யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை, அதிகபட்சமாக தமிழிசைக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழிசையை விட வேறு மூத்த தலைவர் இங்கே யாரும் இல்லை. அண்ணாமலை பிஜேபி அரசியலுக்கு தலையை முழுகிறார், பிஜேபி அரசியலுக்கு தலையை முழுகிறார், தப்பிச்சு ஓடுறார். இதுதான் அண்ணாமலை ட்விட்டர் பூரா முடங்கி போச்சு. இல்லை, தலை முழுகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக விட்டு வெளியேறாருன்னு சொல்ல வரீங்க? வேற என்ன, லண்டனுக்கு போகிற ஒரு அரசியல்வாதி, ஆக்டிவான அரசியல்வாதிமா அவர். லண்டனில் போய் அரசியலாம் படிக்க வேண்டியதில்லை. 3 வருஷமாக அவர் பில்கேட்ஸுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பார், பொருளாதார அரசியல். ரிஷி சுனக்குக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பார், ஜோ பிடனுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பார். யாரை ஏமாத்துறாரு? தப்பி ஓட்டம், அவ்வளோதான். என்ன காரணம்? என்ன காரணம்னா மோடி, அமித்ஷா, PL சந்தோஷ், அண்ணாமலை இவர்கள் எல்லாம் நீங்கள் பிஜேபியினுடைய RSS எதிர்ப்பாளர்களாக இப்போ உருவாயிட்டாங்க. இந்த தேர்தலில் RSS உடைய ஆலோசனை இல்லாமையே மோடி இந்த தேர்தலை சந்திச்சார். நட்டா சொன்னாரா RSS உடைய ஆலோசனை வேண்டான்னார். இப்போ RSSக்கும் பிஜேபிக்கும் பெரிய கோல்டு வார் நடந்துட்டு இருக்கு. இந்த கோல்டு வாரில் நட்டாவுடைய பதவி காலம் முடிந்து அகில இந்திய பிஜேபியுடைய தேசிய தலைவர் அமைச்சர் ஆகிட்டார் மோடி கவர்மெண்ட்டில். அந்த இடம் காலியாக இருக்குது. அந்த இடம் தான் மோடியை கட்டுப்படுத்தக்கூடிய இடம். ஓகே. பிஜேபியினுடைய அமைப்பு செயலாளர், ஸ்டேட், அதாவது தேசிய, இந்தியாவுடைய தேசிய தலைவர். இதை மோடியுடைய ஆள் அந்த சைடில் உட்கார போகிறாரா, RSS ஆள் உட்கார போகிறாரா? RSS ஒருத்தரை சொல்லுது, மோடி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. மோடி ஒருவரை சொல்லுகிறார், RSS ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு பெரிய ஒரு கோல்டு வார் ஓடிட்டுருக்கு. இதில் RSS கை ஓங்கினால் மோடி, அமித்ஷா, PL சந்தோஷ், அண்ணாமலையுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி தான். ஏன்னா RSS ஆரம்பிக்கப்பட்டு 100வது வருஷம் அடுத்த வருஷம் வரப்போகுது. 1925 ஆரம்பிச்சது, 2025 வரப்போகுது. அப்படி வருகிற பொழுது அரசியல் அதிகாரம் முழுக்க RSS போயிடும். அப்படி போகிற பொழுது மோடி பதவி விலக வேண்டி வந்துடும், அமித்ஷா குஜராத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும், PL சந்தோஷ் கர்நாடகாவில் வந்து ஒதுங்க வேண்டிய நிலைமை வந்துடும். அண்ணாமலை நிலைமை ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கட்டத்தில் அண்ணாமலை இருக்கார். அப்போது அவர் இதெல்லாம் யோசித்து பார்த்தாரு, நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் எங்கேன்னா லண்டன் தான். இருக்கிற பணங்கணம்லாம் பல ஆயிரம் கோடி லண்டனில். சாதாரண ஒன்றும் இல்லாமல் ஒரு டிடிவி, திருத்துறைப்பூண்டியில் லேகி வித்த பார்ட்டி குடும்பம் பூரா சித்த வைத்திய மருத்துவர்கள் லண்டனில் ஹோட்டல் வாங்கியிருக்கார். ஜெயலலிதாவுடைய இந்த டான்ஸி வழக்கம், லண்டன் ஹோட்டல் வழக்கம் ஒன்றா நடத்துனவங்க தான் ஜோதி. ஜெயலலிதா உள்ளே போனானே வெளியே போன என்ன கழட்டி விடியா? இதனால தான் ஜோதி அதிமுக திமுக போனார். அந்த லண்டன் ஹோட்டல் வழக்கில் நடக்க ஆவணங்கள் கிடைக்காது, 10 வருஷம் இழுத்துரும். ஜெயலலிதா உள்ளே போனானே வெளியே போனால் எனக்கு 10 வருஷம் ஆலய காண தினகரன். லண்டனில் தான் ஒரு பல கோடிக்கணக்கான ஹோட்டல் வழக்குன்னு இருக்குது. நீங்கள் 2 கோடி லெக்ஸஸ் காரில் போவாங்க, இன்கம் டேக்ஸ் பிடிச்சா கார் சாவி அப்படியே போட்டு நடந்து போயிடுவாங்க. வேறு கார் அடுத்த நிமிஷம் வாங்கிடுவாங்க. 2 கோடி கார் இப்படி ராதாகிருஷ்ணன் பல தடவை நடந்திருக்கு. ஓகே. அப்போது பல கோடிக்கணக்கான ரூபா லண்டனில் பாதுகாப்பாக போய் சேர்ந்துருச்சு. இவரும் பாதுகாப்பாக போய் இருக்க போகிறார். இதுதான் லண்டன் விஷயம், விஜயம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 26 தேர்தல் யாருக்கு வந்து சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கூட்டணி உடைய போகுது, எந்த கூட்டணி சேர போகுதுன்னு இன்றைக்கி நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பதிவு பண்ணிங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.